வெல்கம் டு ஹவுஸ் டு ஹார்ட். இன்னைக்கு வந்து யூஎஸ்ல இருக்க உழவர் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, இது வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தாங்க. அமெரிக்காவில் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸில் இந்த மாதிரியான ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து போடுவாங்க. இன்னைக்கு கிட்ஸ் டேன்னு இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. சம்மர் ஹாலிடேஸ் வேறு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் பயங்கர ரஷ்ஷுங்க. இன்றைக்கி வந்து பப்பட் ஷோ, குக்கிங் கிளாஸ் மாதிரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிற டைமில் பப்பட் ஷோ முடிஞ்சிச்சுங்க. எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10:30க்கு டைம் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போனது வந்து 11 o'clock ஆகிடுச்சுங்க. என் பையன்கிட்ட பப்பட் ஷோன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் இங்கே எல்லாம் முடிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது யுகனுக்கு கொஞ்சம் சேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குக்கிங் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. அங்கே போய் நிற்கலான்னு போனால் பயங்கர க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா நெக்ஸ்ட் இன்னொரு சைடில் கிட்ஸ் கிராஃப்ட்ஸ் ஆக்டிவிட்டி போயிட்டு இருந்துச்சு. சரி அங்கே போய் பார்த்துட்டு கடைசியாக குக்கிங் வரலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போனதும் கிட்ஸ் எல்லாம் வந்து கிராஃப்ட்ஸ் பண்ணுறதுக்காக சில திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து அவங்க கொடுக்குற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நிறையா க்ரையான்ஸு, ஸ்கெட்சு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஒரு குட்டி கிராஃப்ட் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி செய்ய சொல்லி தான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு சைட் பார்த்தா நிறையா கிட்ஸு ரொம்ப ஆர்வமாக கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே உட்கார கூட இடம் இல்லை. ஸோ சைடில் ஒரு பிளேஸாக பார்த்து நாங்களும் உட்காந்து கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே இருக்க கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு யுகனுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சோடனே எல்லா கிட்ஸும் இந்த மாதிரி தலையில் வச்சிருக்கிறத பார்த்துட்டு அவனும் எடுத்து தலையில் வச்சுட்டான். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் த்ரோயிங் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் இதை தூக்கி போட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பம்ப்கின் பிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் தாங்க. வேற எதுவும் இல்லைங்க, பால் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த சைடு பம்ப்கின் மாதிரி இருக்க ஒரு டாயை தான் வந்து ஹேங் பண்ணியிருப்பாங்க. நமக்கு 3 பால் கொடுப்பாங்க. அந்த பாலை வந்து கரெக்டாக அந்த பம்ப்கின் மேலே அடிக்கணும். ஒரு வழியாக லாஸ்ட்டாக குக்கிங் கிளாஸ்க்கு வந்துட்டோம். அப்போவும் எங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் இருந்தாங்க. அவங்க கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் நாங்கள் போனோம். So I'm your chef today. We're going to teach you how to do. I get close to the cheese and I press. Okay? ஒரு குட்டி பாஸ்தா பவுல் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதில் கொஞ்சம் சீசனிங் மாதிரி பண்ணணும். அவங்க வந்து சீஸ் கியூபு, டொமேட்டோ, ஸ்பினாச் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி கட் பண்ணணும்னு தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்ல சொல்ல கிட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக பண்ணாங்க. நம்மளும் வந்து கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம். யுகனுக்கு இதெல்லாமே ஃபர்ஸ்ட் டைம்னால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். இன்னைக்கு எப்படியோ ஒரு வழியாக வந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. ஸோ மார்க்கெட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். யூஎஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸில் இந்த மாதிரியான ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து போடுவாங்க. சில பிளேஸில் வந்து வீக்லி ஒன்ஸ் மாதிரி போடுவாங்க. சில பிளேஸில் சம்மர் டைமில் மட்டும் போடுவாங்க. ஸோ நாங்கள் இருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே ஓப்பன் பண்ணுவாங்க. சாட்டர்டே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். இன்றைக்கி கிட்ஸ் டேனால கொஞ்சம் ஷாப்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இங்கே நிறையா ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக்கான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அந்த மாதிரியெல்லாம் தான் நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம நார்மல் கடைகளில் போய் வாங்குகிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கும் இங்கே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் வாங்குகிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே நல்ல ஆர்கானிக்காகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமும் வச்சுருந்தாங்க. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் மாதிரி கூட வச்சுருந்தாங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னா கூட வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸில் ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுவும் சாம்பிள்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. வேணும்னா குடிச்சு டேஸ்ட் பார்த்துட்டு வாங்கிக்கலாம்.
சைடு கிரில்டு சிக்கன் மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுச்சு. இங்கே நிறைய கைண்ட் ஆஃப் நட்ஸு, சீட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் பட்டர், பீனட் பட்டர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சாம்பிள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வச்சுருக்காங்க. நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கலாம். ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்துட்டா இப்போ என்ன சீசனல் ஃப்ரூட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா சீசனல் ஃப்ரூட்டும் இங்கே வச்சுருப்பாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாப்கார்ன் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கிறத பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. ஸ்ட்ராபெரியில் இருக்குது, ப்ளூபெரியில் இருக்குது. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ்லலாம் வந்து பாப்கார்ன் இருந்துச்சு. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டே நடந்து வரும்போது ஒருத்தர் சூப்பராக கிட்டார் வச்சு வாசிச்சுட்டே பாடிட்டு இருந்தார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கான எக்ஸு, பட்டரு, சீஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய மைக்ரோ கிரீன்ஸ் மாதிரி கூட வச்சுருந்தாங்க. இதுவே நம்ம சாட்டர்டே வந்திருந்தா இன்னும் நிறைய ஷாப்ஸு ப்ளஸ் திங்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுங்க. இன்க்ளூடிங் மீட் ஐட்டம்ஸ் கூட நிறைய வச்சுருப்பாங்களாமா ஃப்ரெஷ்ஷாக. நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து பலூன் ட்விஸ்டிங் தாங்க பார்க்க போனோம். அங்கே போனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. என் பையனும் எனக்கும் பலூன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நாங்களும் போய் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒரு 2 hours பக்கம் வந்து லைனில் நின்று இருப்போங்க. ஸோ நாங்கள் வாங்குறதுக்குள்ளே அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட் எல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து ஹாஃப் டே தான் ஓப்பன் ஆகிருக்கும். என் பையன் பலூனில் குட்டி டைனோசர் தான் கேட்டிருந்தான். ஒரு வழியாக டைனோசரும் செஞ்சு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு ஃபென்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.